கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கப்படக்கூடிய ராசிகள், அது இருக்கக்கூடிய ராசிகள், இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆகுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம். அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு. அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க, இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா, இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும்? அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1 மணிக்கு அவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள், நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனியோடு பார்வையில் இருந்த குரு பகவான் சனியின் பார்வையிலிருந்து விலகி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு இப்பொழுது அவர் சஞ்சரிக்கப் போகிறார். 12ஆம் இடத்துல குரு வர்றதுனால ஏற்படக்கூடிய நற்பலங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுப விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்போ சுப விரயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும். என்ன, ராகுவும் பார்க்குறான், தேவையற்ற செலவுகளையும் உங்களை செய்ய வச்சிடும். ராகுவோட பார்வை இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் மட்டுமில்லை, தேவையற்ற பழக்க வழக்கங்களையும் உருவாக்கி வச்சிடும். அது நமக்கு தேவையில்லை. ஒரு இல்லீகல் ப்ராசஸில் இருந்து எல்லாமே வரும். பினாமியில் எல்லாம் வரும், பணம் காசு வர்றதுக்கு இருக்க, உங்களை சோதிக்கிறதுக்காக வரும். அப்போ அதில் சிக்கிக்கிடுவீங்க நீங்கள். இந்த மாதிரி தன்மையெல்லாம் அது கண்டிப்பாக கொடுக்கும். கையில் பணம் இருந்துச்சுன்னா ஒரு நகை நட்டு வாங்குங்க, குழந்தைகளுக்காக நகை நட்டு வாங்க. இல்லாட்ட ஒரு அன்மூவபிள் இதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வாங்கி போடுங்க. நகை நட்டுகள் வீட்டில் போடுவது, இதில் முதல் செய்வது. இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், குழந்தை பேரில் ஒரு இத்தனை லட்ச ரூபா நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு போலாங்க. அதெல்லாமே சுபவிரயங்கள் தான். கல்யாணமாகாத குழந்தைகள் வீட்டினால் கண்டிப்பாக கல்யாணம் அவர்களுக்கு நடப்பதற்கு உண்டான சாஸ்திர கூறுகள் கண்டிப்பாக இருக்கிறது. வெளிநாடு செய்வதற்காக குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிற முயற்சி கொண்டு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அது நடக்கும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு அது கண்டிப்பாக செய்வார். அப்போது இந்த மிதுனத்தில் இருந்துக்கிட்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதான் மன்னிக்கணும், ரிஷபத்தில் இருந்துக்கிட்டு குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். ரிஷபத்தில் இருக்கின்ற குரு மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வீடு, வசதி வாகனங்களை, வண்டி வாகனங்கள் செய்யக்கூடிய ஸ்தானம் என்று நாம் சொல்லலாம். அப்போ வண்டி வாகனங்கள் நீங்கள் புதுப்பிக்கக்கூடிய சமயம், இதை நீங்கள் தாராளமாக வண்டியை மாற்றிக்கலாம், புது வண்டி வாங்கலாம். வீடு கட்டுற விஷயங்கள் பாதியில் நின்று போய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான முழுமை பெறுவதற்கு இந்த இதுகளில் நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க. இந்த குரு பயிற்சி இருக்கும்போதே கட்டி முடிச்சிருவீங்க. கண்டிப்பாக தாயாரின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துவோம். இதுவரை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கை கால வலி, நரம்பு பிரச்சனை, வயிற்றில் ஏதாவது கோளாறு, நெஞ்சு அப்பப்போ படபடுக்குது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த தாயாருக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அவங்க சுகஸ்தானத்தை ராகுவும் சேர்ந்து பார்க்குறோம். அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயாருக்கு இருக்கத்தான் செய்யும். உங்கள் ராசி இப்போ குரு அங்கே பார்க்கறதுனால உங்களுக்கு அது ஒரு நிச்சயமாக அது ரிலீஃப் கிடைக்கும். அம்மாவுக்கு ஒரு ஆரோக்கியத்தை, சுகவீனங்கள்லாம் குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அவங்களுக்கு மனது திருப்திப்படும். எப்பா இப்போ நாப்பா உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லணும். தாயை என்ன வேணும்னு நீங்களாக விசாரித்து வெளியே போய்ட்டு அம்மா ஏமா உட்காந்துருக்கீங்க, இப்படி காப்பி எதுவும் சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களா, மனசில் ஏதாவது என்ன இருந்தால் சொல்லுங்கம்மா, கோயில் உலக போனால் சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு போகிறேன். இது மாதிரி தாயாரை ஆசீர்வாதத்திற்கு என்றுமே நீங்கள் உங்களோட செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு செஞ்சீங்கன்னா இந்த ரிஷபத்தில் இருக்கிற குரு 4ஆம் இடத்துக்கெல்லாம் உங்களோட சுகத்தன்மை மேன்மையடையும். வீடு வாசல்களை கட்டுவீர்கள். புதிதாக வண்டி வாகனங்களை கண்டிப்பாக உங்களால் ஓட்ட முடியும், வாங்க முடியும். அதே சமயம் இந்த ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் வண்டியை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு கவர்ச்சி இருக்கணும் வண்டியில்.
அப்போ லேசாக அந்த மஞ்சள் லைன் இருக்கணும். இப்போ மெட்ராஸ்லாம் நீங்கள் பார்த்தா காட்டுறதுல வரும், எல்லாத்துக்கும் கீழே ஒரு மஞ்சள் லைன் சுற்றி போட்டிருப்போம். அந்த மஞ்சளில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் வண்டியில் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே ரிஷபராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு வண்டி வாங்கினால் ஏற்படக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவர் உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார். அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை அவர் பார்ப்பேன்னு சொன்னால், ஏற்கனவே சொன்னபோது 6ஆம் இடம்னா ஒரு ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவோம். அந்த மிதுன ராசிக்கு நட்பு கிரகங்களான மிதுனராசின் நட்சத்திரமான கேட்டை அதில் இருக்கிறது. இன்னொரு நட்பு கிரகமான சனி பகவான் அங்கே இருக்கிறாரு. அப்புறம் குரு பகவான் அங்கே இருக்கிறார். அப்போ குருவும் புதனும் சேர்ந்தாலே கல்வி கேள்விகளில் ஞானம் பெருகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த இடத்த அவர் பார்க்கறதுனால வந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னு சொன்னால், தாய்மாமன் காரகனும் தாய்மான் வகையில் பிரச்சனைகள் இருந்தால் அது கண்டிப்பாக தீரும். அந்த தாய்மாமன் பிரச்சனைகள் தீர்ந்ததுனால இவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானினால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் வந்து பார்க்குறார். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறனால் ஆரோக்கியம் மேன்மையுறும். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் மேன்மையுறும். ஆயில் பற்றிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்டை ஓடிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த மிதுன ராசிக்காரங்களாம் இந்த குரு பகவானின் பயிற்சினால் நிச்சயமாக உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறது நல்ல விஷயம்தான். அஷ்டமத்தை இருக்கிறதான் தப்பு தர அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கலாம், அது வந்து தப்பே கிடையாது. இந்த மாதிரி தன்மையெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படும். அதே சமயத்தில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு நல்ல மருத்துவரை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை தானாக ஏற்படும். அதன் மூலம் உங்கள் தன்மையை உங்களால் நிச்சயமாக மேம்படுத்தி கொள்ள முடியும். இவை எல்லாமே வந்து அந்த குருவின் பார்வையினால், அதுவும் உங்களுக்கு விரயஸ்தானத்திலிருந்து குரு பார்க்குறான். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்துட்டு குரு பார்ப்பதனால் வந்து எதுலேயுமே வந்து ஏற்படக்கூடிய விஷயங்களே நீங்கள் ஒரு பாசிட்டிவை மாத்திரம் எடுத்துக்கிட்டு போகணும். நம்மகிட்ட இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது தேவையற்ற விரயங்களாக போகிறதுக்கு சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்கள். தாயை நல்லா கவனிச்சுக்காங்க. நீங்கள் வந்து தாயை கவனிச்சா பெரிய விஷயந்தான். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு பண்ணினா கண்டிப்பாக அது ஒரு நிச்சயமான ஒரு முன்னேற்றத்தை மட்டுமல்ல, ஒரு லாபத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். விவசாயிகளாக இருந்தால் விளைநிலங்களில் அதிக மகசூலை கொடுக்கும். மகசூலை கொடுத்து வியாபாரம் மேன்மை வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இருக்கின்றன. ஆட்சி மாற்றம் எல்லாம் வரும், அதுக்குள்ளேயே வந்துட போகுது. எல்லாம் பார்க்கும்போது என்ன, ராகுவின் பார்வைப்படுவதனால், 4ஆம் இடத்திற்கு ராகுவின் பார்வைப்படினால் பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வரும். வண்டிகள் வாங்கினாலும் நல்ல லக்ஸரி வண்டியாக வாங்குவீங்க. ஒரு ஸ்டைலிஸ்டாக, ஒரு அட்ராக்ஷனாக, ஒரு ரிச் லுக் இருக்கிற மாதிரி ஒரு தன்மையெல்லாம் உள்ள வண்டிகள்லாம் நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் பந்தா பண்ணிடக்கூடாது. அதை மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. குருவை பொறுத்த வரைக்கும் யாருமே நான் பெரியவன் என்ற எண்ணம் வராமல் இருப்பது தான் குரு பகவானுக்கு பிடிக்கும். சனி பகவானுக்கும் அதுதான் பிடிக்கும். இதெல்லாம் நீங்கள் சற்று கவனித்து வந்தீங்கன்னா ஒரு அதீத நற்பலங்கள் மிதுன ராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். மிதுன ராசிக்கு அதிபதி புதன், அந்த ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது என்றால் சொல்லப்போனால் வந்து நீங்கள் சிந்திக்கக்கூடிய தன்மையில் சில தடங்கங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அப்போ அதையுமே யோசித்து செய்யுங்க. இல்லை என்றால் அடுத்தவரை கேட்டுவிட்டு செய்யணும். நீங்களாக செய்ய முடிவு எடுக்கக்கூடாது. செய்ய முடிவு எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து பின்னடைவு கண்டிப்பாக ஏற்படும். அது ஒன்று தான் மிதுன ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா விரயம்னு எடுத்துக்கிட்டால் ஏதாவது விரயமானும். அது என்னெல்லாம் விரயமாகுதுன்னா, நோய் விரயமாட்டும் போகட்டுமே, கடன்லாம் தீரட்டுமே, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். வந்து விரயம்னா உடனே நம்ம பொறுப்புறம் தொலைஞ்சு போகுங்கிற தப்பான இடத்துக்கு மாத்திரம் வரைய வராதிங்க. இன்னைக்கு ஒரு பணம் வந்துருச்சா அந்த பணத்தை கையில் வச்சுக்கூடாது. கையில் வச்சுக்கூடாது. என் பெரியவங்ககிட்ட கொடுத்துடும், கிட்டத்தட்ட அப்பாட்ட கொடுத்தது ரொம்ப நல்லது. ஏன்னா பாக்கியஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்க, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் வந்து பார்க்குறாரு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி உள்ள பெரியவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நீங்கள் கையில் வச்சுக்காதீங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு சாதகத்தாரையில் உள்ளவங்க, வீட்டில் யார் இருந்தால், மனைவி இருந்தாலும், அப்பா இருந்தாலும், அம்மா இருந்தாலும், குழந்தை இருந்தாலும் அவன்கிட்ட கூட கொடுத்து வாங்கி உள்ளே பத்திரமா வைக்க சொல்லுங்கள். இது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்கு கண்டிப்பாக வழங்கும். மிதுன ராசிக்கார நேயர்கள் எல்லாம் பொதுவாக இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, ஒன்று பெருமாள்
வழிபாடு நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம சோழவந்தான் பக்கத்தில் குருவித்துறை இருக்குது. குருவின் துறை பேர் குருவித்துறை கிடையாது, குருவின் துறை. சில பிரகஸ்பதி கிரகம் வந்து சாப விமோசனத்துக்காக அங்கே தவம் இருந்த இடம். அது வந்து இடம், அதாவது இப்போ தாயார் பார்வதியால் சாபம் ஏற்பட்டு ஜோதிடத்தில் அனைத்தையும் சொல்லி கொண்டிருந்தால் பல தவறுகள் நடப்ப சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் ஜோதிடம் வந்து இல்லாமல் போகட்டும் என்ற ஒரு தன்மையை உருவாகும்போது பார்வதி செய்தபோது குரு பகவான் மிகுந்த வருத்தப்பட்டு தவம் இருந்து மறுபடியும் இந்த ஜோதிடத்தை மீட்டெடுத்த தடம் அதற்கு வந்து சௌமிய நாராயண பெருமான் சொல்லி பெருமாளை வழிபட்ட இடம் தான் அந்த குருவித்துறைங்கிறது, குருவின் துறைங்கிறது. அந்த இடத்த நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், நன்றாக இருக்கும். நவ திருப்பதியில் ஆழ்வார் திருநகரிக்கு போங்க. நீங்கள் நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலம், அதுவும் குருவின் ஸ்தலம் தான். குரு ஒருவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் அவன் எப்பேற்பட்ட மோசமான தன்மையில் இருந்தாலும் அவனால் அதிலிருந்து வெளிவர முடியும். ஏன்னா குருவுக்கு அந்தளவு சக்தி உண்டு, அந்தளவு பவர் உண்டு. ஆக இந்த மிதுன ராசிக்காரர்கள் நியாயமான வழியில் செலவுகள் செய்து பணத்தை சேமித்து அதை ஒரு சுப விரயமாக்கி கல்யாணங்காட்சிகள்லாம் செய்து இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏழை பெண்கள் கல்யாணம் நடக்குதா, கையில் கொஞ்சம் காசு இருக்கா, அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள திருமாங்கல்யம் வாங்கி கொடுங்க. இருக்கிறதுலையே பெரிய தானம் எடுத்துக்கிட்டேன்னா கன்னிகா தானம் தான் மிகப்பெரிய தானம். சீர்செட்டோட நகை நட்டோட போட்டு ஒரு பெத்து வளர்த்த பொண்ணை வந்து அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணதுன்னா கன்னிகா தானம்னு சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி இந்த வறுமையில் இருக்கிற பெண் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்து ஐயா கொண்டு வந்து பத்திரிகை வைக்க வர்றாங்கன்னா, என்னம்மா திருமாங்கல்யம் எத்தனை கிராமம் செய்யலான்னு இருக்கேம்மா, சரிம்மா ஒரு காப்பவுண்டில் செய்தியா, ரைட்டு குடும்பம் நான் பணம் தர்றேம்மா, இந்த திருமாங்கல்யத்தை ஏன் சார் பண்ணி வாங்கி உங்கள் பொண்ணுக்கு கழுத்தை கட்டி விடுமா சொல்லுங்கள். இது மிகவும் அற்புதமான ஒரு நற்பலன்களே கிடைக்கும். இப்போ மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து காற்று ராசி. காற்றுக்கு உருவம் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது, எங்கே அடிக்குதுன்னே தெரியாது, எப்படி அடிக்குதுன்னே தெரியாது. அப்போ அந்த மாதிரி தன்மைகள் வந்து நம்ம விலகணும்னா காற்று ராசி சொல்லக்கூட நீங்கள் காளகஸ்தீஸ்க்கெல்லாம் போயிட்டு வரலாம். காளகத்தில் போய் இறைவன் வழிபாடு சிவ வழிபாடு பண்ணிட்டு வந்தது இதெல்லாம் இந்த நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 to 65% வந்து இது ஒரு ஓரளவு சாதகமான ஒரு தன்மை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருஷம் குரோதி வருடத்தில் பிறக்கக்கூடிய புத்தாண்டும் மே மாதத்தில் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய குரு பேச்சும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களே ஒரு நல்ல ராசி எப்படின்னா அது வந்து புதன் வீடு, காலபுருஷத்துக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கம்யூனிகேஷனுடைய அமைப்பு அந்த புதன் தான். அப்போ இந்த புதனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க அங்கே அமைப்பு படி பார்த்தீங்கன்னா புதன் ஆதிக்கம் பெற்றிருக்கீங்க. அப்போ இந்த புதனுடைய அமைப்புப்படி நீங்கள் நல்ல அறிவாளியாகவும் எல்லா துறையிலையும் எது கொடுத்தாலும் நீங்கள் வேலை செய்வீங்க. அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த துறை கொடுத்தாலும் நீங்கள் அற்புதமாக வேலை செய்வீங்க. அப்போ இந்த அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய குரு பேச்சு எத்தனாம் இடம், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம்தான். ஆனால் அப்போ இந்த 12ஆம் இடத்துக்கு குரு வராரு, பயப்பட வேண்டாம். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 12, 8, 6 இந்த 3 இடம் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ உன்னுடைய ராசி மறைவிடங்கள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த மறைவிடங்கள் ஸ்தானங்களை கட்டி ஏன் பயப்படுறோன்னா, நோய் 6னா நோய் எதிரி கடன் தொல்லை, அடுத்து 8னா ஐயோ கண்டம், 12னா எது எடுத்தாலும் விரயம், அந்த விஷயங்களே கிடையாது. இந்த 3 மறைவிடங்கள் தான். 6ஆம் அதிபதி இல்லை என்றால் நீங்கள் தனித்துவம் இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு எதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் தனித்துவம் நம்ம தெரியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு எதிரி நம்மளுக்கு வேணும், ஒரு போட்டியாளர் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். அப்போ 6ஆம் இடத்த கண்டு பயப்படக்கூடாது. கடைசியில் என்னங்க, நோய் எதிரி கடன் தொல்லை வெற்றியும் அங்கேயே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் கடந்து ஒரு வெற்றி ஸ்தானத்தை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. அடுத்தது 8ஆம் அதிபதி என்னவா இருக்குன்னா 8 கண்டம், அடுத்ததை விட ரகசியம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் நீங்கள் 4 பேர்த்துக்கு சொன்னாதான் அது உங்களுக்கு பிரச்சனை. அதே உங்கள்கிட்ட மறைச்சி இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லையா? அப்போ அது உங்களுக்கு கண்டமாக விளைவிக்காது. அடுத்தது 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா 5 லட்சத்தை வச்சுட்டு 10 லட்சத்துக்கு போய் வீடு பார்க்கணும்.
அப்போ என்ன ஆகும், நீங்களா சிக்கிக்குவீங்க. அதே 5 லட்சத்தை வச்சுக்கிட்டு 4 லட்சத்துக்கு ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா நீங்கள் சேஃப் ஆவீங்கள. இதுதான் மனிதனோட இயல்பு. அதில் தான் இந்த 12ஆம் இடத்து அதிபதி மேலோங்கி நின்று உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இப்போ 12ஆம் அதிபதியாக யார் விளங்குறாருன்னா சுக்கிர பகவான். அப்போ இப்போ நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவானுக்கு இப்போ கன்னிக்கும் மிதுனத்துக்கும் அதிபதி 1. அப்போ உங்களுடைய கன்னியோடைய அமைப்பை அவர் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக புதனுடைய அமைப்பு ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ நீங்கள் கம்யூனிகேஷனில் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இவங்கக்கிட்ட இவ்வளோ தான் பேசணும், அவங்கக்கிட்ட அவ்வளோதான் பேசணும். இதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக நீங்கள் வந்துடலாம். இந்த மிதுனுடைய அமைப்பு படி உங்களுடைய அமைப்புக்கு சீக்கிரமாக வந்துடலாம். அடுத்தது, ஒரே இடத்துல நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், நான் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ நாளாக நான் வேலைக்கு போட்டுட்ருக்கேன், எங்கேருந்து எனக்கு ரிசல்ட் வரல, வேலை யாரும் என்னை கூப்பிடல, இதுலேருந்து எப்படா நான் ஒரு இடம் மாற்றணும்னு இருப்பீங்க. இந்த வருஷம் கட்டாயம் வந்துடுங்க. அதில் நீங்கள் நிச்சயம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷனுக்கும் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அடுத்தபடியாக வேலை இடமாற்றம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வேலை இடமாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்களுக்கு வசமாவாங்க. இதெல்லாமே இந்த வருஷம் குரோதி வருடத்தில் பிறக்கக்கூடிய புத்தாண்டும் சரி, மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத பலனை தான் தருவார். இதில் நெகட்டிவ் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. நெகட்டிவ்ங்கிறதுலையும் தள்ளி வச்சுக்கோங்க. என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் சொன்ன இல்லையா, அதை தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அடுத்தது, உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் எங்கே இருக்காருங்க? 10. அப்போது 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு நல்லது செய்வாரா, ராகு எனக்கு கெட்டது செய்வாரா அப்படின்னா, 10னாவே தொழில் ஸ்தானம், அங்கே ராகு இருக்காரு. ராகு என்றால் என்னங்க? வெளிநாடு செல்லக்கூடியவர்கள். அப்போ வெளிநாட்டுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணணும்? எக்ஸாம் எழுதணும், இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. படிக்கணும், இந்த 3 விஷயமே இருக்குது. இந்த 3 விஷயத்துக்குமே நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த 3 விஷயத்துக்குமே நீங்கள் முயற்சி தான் செய்யணும். வேறு எந்த ஒரு கஷ்டமுமே பட வேண்டாம். முயற்சி சென்றால் அது திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தது, அந்த 3க்கும் அவருடைய பார்வை எதுக்கெல்லாம் விழுகுது? உங்களுடைய 4ஆம் அதிபதிக்கு விழுகுது. உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியாகவும் குருவோடைய பார்வைக்கு 5ஆம் அதிபதியாகவும் விலகும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு வீடு அமையும். இல்லை நான் ரொம்ப கச்சன்னு ஒரு முட்டு சந்தில் இருக்கேன், 4ஆம் அதிபதி கன்னியாக இருந்தால் அவங்க முட்டு சந்தில் தான் குடியிருப்பாங்க. அப்போது ஒரு கார்னர் வீட்டில் இருக்கேன், எனக்கு அது சரியில்லை, நான் இங்கேருந்து எப்படா கொஞ்சம் நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு அமைப்புக்கு போகணுன்னா அது கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, போகியமாக இருந்தாலும், சொந்த வீடாக இருந்தாலும், நீங்கள் நினைச்சபடி ஒரு லக்ஸுரியான ஒரு இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடமா அவர் உங்களுடைய அமைப்பு படி பார்க்குறாருன்னா 6ஆம் இடமா விருச்சிகத்தை பார்க்குறாரு. ருணரண ரோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் உங்களுக்கு நரம்பு பலவீனப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு வீக்னஸ் வரக்கூடிய அமைப்பு, சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்துக்குமே அந்த தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் எதிரிகள்லேருந்து நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா எதிரிகள் உடைய வசத்தில் இவ்வளோ வருஷமாக சிக்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சூப்பராக அவங்கக்கிட்ட இருந்து எப்படி பார்த்துக்கணும், நம்மளை எப்படிலாம் காத்துக்கொள்ளணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா புதன் காரகன் அறிவுக்காரகன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதெல்லாம் வந்துடும். அந்த ஞானத்தை அவர் கொடுத்துருவார். ஏன்னா அங்கே கேது பகவானும் கன்னியில் இருக்கிறார். உங்களுடைய ஆதிக்கம் பெறக்கூடிய புதன் பகவானுடைய வீடு கன்னி, அங்கே கேது பகவானும் இருக்கிறார். அப்போ உங்களுடைய குழந்தைகளுடைய அமைப்பு, உங்களுடைய அறிவு எல்லாம் மேம்படுத்தி காட்டக்கூடிய அமைப்பாக இந்த வருஷம் விளங்கும். அடுத்தது 8ஆம் இடத்தை, இப்போ புதனுடைய அமைப்புக்கு மிதுனத்திற்கு 8ஆம் இடமாகிய இடத்தை அவர் பார்க்குறாரு. அவருக்கு 9, உங்களுக்கு 8ஆம் இடம். அப்போ இந்த 8ஆம் இடம் ரகசியத்தை கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு இடத்துல இருக்குது, வெளியில் தெரியாமல் முதலெல்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம ஐயோ முதலில் இறங்காதேங்கிறாங்க. அது எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அப்போ உங்களுடைய விஷயத்த எப்போ வெளியில் வரணுமோ அப்போ தான் வெளியில் வரணும். எப்போ உங்களுக்கு அந்த விஷயத்த நான் இப்போ தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது யாரையும் டிஸ்கஸ் பண்ணாமல் செய்யுங்க. நீங்கள் வெற்றி அடைகிறது நிச்சயம் வெற்றி அடைவீங்க.
நீங்கள் யாரை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கணும் தெரியுமா? அனந்த சயன பத்மநாதனை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கடவுளை நீங்கள் ரொம்ப நல்லா ஸ்ரீ ரங்கநாதரை நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் படுத்துட்டு இருக்கேன், உன்னை படுக்க வைக்காமல் பார்த்துக்குவேன். இதான் அவர் செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ புதன் என்பவர் அறிவாளி, புதன் என்பவர் ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு திறன் பெற்றவர். அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. அடுத்தபடியாக சனி பகவானுடைய ஆதிக்கமும் அங்கே உங்களுக்கு இருக்குது. அப்போ சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா, எந்த வண்டி வாங்கினாலும், ஏன்னா 4ஆம் அதிபதியாக உங்களுக்கு இருக்கிறார் இல்லையா, எந்த வண்டி வாங்கினாலும் எனக்கு ரிப்பேர் கொடுக்குதுங்கும்போது அதை இப்படி மாற்றி புதுசாக அமைச்சிருவீங்க. இப்போ அது உங்களுக்கு சனி பகவானுடைய அமைப்பு நல்ல விசேஷமாக விளங்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. நீங்கள் எந்த எந்திரத்தை நீங்கள் வச்சுக்கலாம், புதன் பகவானுடைய எந்திரத்தையே வைங்க. ஏன்னா கன்னியில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றவராக விளங்குறார். அப்போ இரண்டுக்குமே அங்கே ஒரே காரகனுக்கு மட்டும்தான் ஆட்சிநாதனும் உச்சநாதனும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது இப்போ இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சுக்கிரன் அங்கே நீசமாகிறார். அப்போ நீசமாகிறத விட அங்கே இன்னொரு விஷயம் என்ன இருக்குங்க, நீச பங்க ராஜயோகம். இந்த ராஜயோகத்தை முழுமையாக நீங்கள் அனுபவிச்சிருவீங்க. இந்த ராஜயோகம் உங்களுக்கு ராஜாதிராஜ யோகத்தை கொடுக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த எந்திரத்தையும் ஓம் பும் புதாய நமக, ஓம் பும் புதாய நமகங்கிற ஒரு மந்திரத்தை 9 முறை சொல்லுங்கள். இல்லை அவருடைய 17 வருஷத்துக்குடைய 17 டைம் சொல்லுங்கள். உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களுடைய உடம்புல இருக்கிற அத்தனை நெகட்டிவும் போய் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொண்டு பண்ணும். இந்த வருஷம் அற்புதமான காலமாக பயன்படுத்திக்குவீங்க நம்புகிறேன். மிதுன ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்கு குரு பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு வரார். இதுதான் உங்களுடைய ராசி. அப்போது இங்கே இருக்கக்கூடிய குரு இங்கே வருகிறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது பாவ கிரகங்கள் இருக்கிறத விட சுப கிரகங்கள் இருப்பது ரொம்ப யோகம். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? பயணம். பயணத்தினால ஒரு நன்மைகள். 12ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இது எல்லாமே குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம், நிம்மதியே இல்லைங்க, தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட 12 குரு வரக்கூடிய காலத்தில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு இடம் 12ஆம் இடம். அப்போ குரு சுபகிரகம் இல்லையா, அப்போது சுபகிரகம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இது வந்து நம்ம பொதுவாக 12ஆம் இடத்தில் குரு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போது ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும், அதாவது இந்த 6 ராசி கட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களுடைய ராசிக்கு 1 மற்றும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை, உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்தே தீரும். அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. உயர் பதவி, நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்து அவரே புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், உதவிகள் கிடைப்பது, தாய்க்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகள், தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் இல்லைங்களா, அப்போ ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. வீடு, மனை, சொத்து சுகங்கள், நண்பர்கள், உறவினர்கள், இது எல்லாமே 4ஆம் இடம் தான். உயர் பதவி, இதெல்லாமே 4 தான். அப்போது உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்து அதிபதியான புதன் இந்த குருவினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடோ மனையோ சொத்துக்களோ வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது ஒரு பழைய வண்டியை பொருட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அடுத்து உங்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி தைரியம் அதிகரிக்கும். விஜய் வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தைரியம், உங்களுடைய காரிய ஜெயம், இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். கடுமையாக முயற்சி செய்து
ஜெயிச்சு ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய அமைப்பையும் இந்த குரு மூலமாக இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரன் இல்லையா, அப்போ இளைய சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒரு மழலை சத்தம் கேட்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம் இல்லைங்களா, அப்போ குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் இதெல்லாம் இருக்குன்னா இந்த சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்காவது இருந்தால் நிச்சயமாக இந்த அதிர்ஷ்டங்கள் வேலை செய்வதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா, அப்போ 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால 12ல் குரு இருக்கிறதுனால நிச்சயமாக வீட்டில் இவங்க 2 பேருமே சுபகிரகங்கள் தான், முழு சுபர் தான். சுக்கிரனும் முழு சுபர் தான், குருவும் முழு சுபர் தான். அதனால வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சும்மா ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பையாவது ஏற்படுத்தி கொடுப்பார். வேலை விஷயத்துக்காக போனாலும் சரி, அல்லது தொழிலுக்காக போகிறீங்க, படிப்புக்காக போகிறீங்க அப்படிங்கிறதும் கூட இல்லாமல் இருந்தாலும் சும்மா ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அமைப்பை இந்த வருடம் இந்த சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கிருந்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கடன் அடையுங்க. ரொம்ப நாளாக கடன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். நோய்க்கு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வம்பு வழக்குகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளோட ஒரு கேஸ் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு கேஸை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த 6 ராசி கட்டங்களில் செவ்வாய் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகம், வேலை வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ல் குரு வேறு இருக்கார். அப்போ வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது, இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வுன்னு சொல்லுவோம். அப்போது யாராவது அரசு சம்மந்தப்பட்ட போட்டித் தேர்வுகள் எழுதி ரொம்ப ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாயை குரு பார்க்கும்பொழுது எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக வரும், நல்ல ரிசல்ட் வரும், நல்ல மார்க் வரும், நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோட, ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது 11ஆம் இடம் இல்லைங்களா, அப்போ நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோடு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் குரு மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 12ல் இருக்கார். அப்போ 7 குடையவர் 12க்கு போகலாமா? ஏன்னா நம்ம இது ராசிக்கு எடுத்துக்கணும், லக்னத்துக்கு எடுத்துக்கணும், ஃபெயிலியராக எடுத்துக்க வேண்டாம். நம்ம இந்த லக்னத்துக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி மறையிறது நல்லது தானே. அப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் குறையும் இல்லையா? அப்போது அவரே 10ஆம் அதிபதியாகி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, புதிய தொழில் தொடங்காதீங்க. இருக்கிற தொழிலே என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறதுல கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. புதுசாக எந்த விஷயமே புதியதாக தொழில் தொடங்குறது, புதுசாக பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறது, புதிய நபர்கள் அதில் இணைத்து கொள்வது இதெல்லாமே வேண்டாம். நார்மலாக என்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அது செஞ்சீங்கனாலே இந்த குரு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ஜாதகத்துக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான். அப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு உண்டான விஷயங்கள் என்ன? ஆயுள், கண்டங்கள், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், மறைமுக பணம், இது எல்லாமே இந்த 6 ராசி கட்டங்களில் சனி பகவான் இருந்தால் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் பெருக்கம், கண்டங்கள் விலகும், திடீர் பணவரவு எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து அவரே 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், உயர்கல்வி சார்ந்த படிப்புக்குண்டான வாய்ப்புகள், நல்ல மார்க் எடுக்கிறது, அதில் தடை இருந்தாலும் கூட இப்போ இந்த தடையெல்லாமே விலக்கிட்டு உங்களுக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணி, நல்ல குரு அமைவது எல்லாமே 9ஆம் இடம் தான். அப்போ அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதெல்லாமே உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. எப்படி கொடுப்பார்? இந்த சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்காவது இருந்தால் நிச்சயமாக இதெல்லாமே கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தீர்த்த யாத்திரை கண்டிப்பாக செல்வதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. பொதுவாக குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதே போல் 7ஆம் பார்வையாக உங்களுக்கு
6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதெல்லாமே விசேஷ பார்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 4 ஆரோக்கியம், வீடு மனை சொத்துக்கள், 6 வம்பு வழக்கு கடன் விலகுவதற்குண்டான வாய்ப்பு, 8 மறைமுக பணம், கண்டங்கள் விலகும் அமைப்பு எல்லாமே இருக்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமையும் அப்படிங்கிறது உண்டு. சுப நிகழ்ச்சி நடக்கும், கோவில் வழிபாடுகள், ஆன்மீக செலவுகள் நிறைய இந்த வருடம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சுப விரயம் பண்ணிட்டீங்கன்னா அசுப விரயம் இருக்கவே இருக்காது. ஏன்னா 12ங்கிறது சுப விரயத்தையும் சொல்லும், மருத்துவ செலவும் 12 தான். அப்போ சுப விரயத்தை பண்ணினீங்கன்னா மருத்துவ செலவு வழி இல்லாமல் இருந்துக்கலாம் இல்லையா? அதனால் அது சார்ந்த விஷயத்துக்கு நிறைய செலவுகள் செய்யுங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸாக கூட வச்சுக்கோங்க. இது உங்கள் தசாபத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% மேலே பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.